அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒரு முறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம்தான் உங்களுக்கான யோக கிரகங்கள் அனைத்தும் எல்லாவித சௌகரியங்களையும் ஏற்படுத்தி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். மாதம் தொடங்கி 2வது வாரம் முடிவதற்குள் வளர்ச்சிகளும் இனிமைகளும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற யோகாதிபதியான சனி பகவான் மூலம் உண்டாகும். ராசிநாதனின் பலமும் அதிகமாக இருக்கிறது. செவ்வாயின் பலமும் ஏக தூக்கலாக சுழல்கிறது. ராகு கிரகத்தின் சஞ்சாரம் பிரமாதமாக இருக்கிறது. இதனை வைத்து துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி அதற்கான சாதகங்களை, பண வரவை, இனிமையான சம்பவங்களை சந்திக்கலாம். மாதம் தொடங்கி 8 தினங்கள் கடந்த பிறகு ஈடுபடுகிற காரியங்களில் எண்ணற்ற உயர்வுகள் உண்டாகும். 12இல் அமர்ந்திருக்கின்ற குருகிரகம் மட்டும் 11 தினங்கள் வரை கெடுபிடிகளை ஏற்படுத்தும். ஆனாலும் மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் சூரிய கிரகம் வலிமையான அதிர்ஷ்டமான அமைப்பில் நகர இருப்பதால் எந்த சிரமம் நெருங்கினாலும் தவிடுபொடியாகும். பொருளாதார உயர்வுகளை, வசதி வாய்ப்பு அந்தஸ்துகளை சந்திப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் எதிர்பாராத தொகை வரவும், உபரி கமிஷன் ஆதாய வரவுகளும், உத்தியோக இடத்தால் வரவேண்டிய ஊதிய நிலுவைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும். அரசு வகையில் ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும்.
உத்தியோக பொறுப்பு பணி பதவி வகையில் அனுபவித்து வரும் சங்கடங்களுக்கு தீர்வு காத்திருக்கிறது. அடுத்தடுத்த மாதங்களுக்கான தொழில் வியாபார நிர்வாக சம்பந்தமான ஸ்திரத்தன்மையை மேன்மையை 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உண்டாக்கி தருவார். மிருக சீரிட நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய தாமதம் விலகும். இம்மாத புதன் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகள் புதிய அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்ப ரீதியான அல்லல்களுக்கு தீர்வு ஏற்படும். வயிற்று வலி, மாதவிடாய் கோளாறுகள், கிறுகிறுப்பு, கை கால்களில் குடைச்சல், வலி சோர்வு ஆகியவை உடலை வருத்தும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு சகோதரர்களால் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும். விவசாயிகள் புதிய லாபத்தை அடைவார்கள். கலைஞர்களுக்கு துறை சார்ந்த வகையில் சிக்கல்களில் இருந்து வெளிவரப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான கட்டளைகளை தவிர்க்க கூடாது. பத்திரிகைகள் உங்களுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவார்கள். நாட்டின் இன்றைய அரசியல் நிலைமை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மக்களை கவர்ந்துவிடும். உங்கள் பொது கூட்டங்களுக்கு நல்ல கூட்டம் வந்து சேரும். வழக்குகள் இருப்பின் நீடிக்கும். வியாபாரிகளுக்கு வர்த்தக துறையில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். இருப்பினும் அதிக அலைச்சலையும் வெளி மாநில பயணங்களையும் உழைப்பையும் கொடுத்தே லாபத்தை சம்பாதித்து கொடுப்பார்கள். குறைந்த அளவில் முதலீடு செய்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட லாபகரமான மாதம் இது. பரிகாரங்கள்: இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதசி தினங்களில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு செய்யவும். சுக்கிர கிரக பிரீத்தி செய்து கொள்ளவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் எம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.